Hi friends, வணக்கம். Welcome and welcome back to my channel சுதாவின் இல்லம் all about life. நாளைக்கு வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல் வந்துடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போய் நாளைக்கு வேணுங்கிற ஒரு ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு அப்புறம் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு பண்டிகைக்கு இன்றைக்கி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண போகிறேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். விலாக் இன்னைக்கு காலையில் எடுத்தது. இங்கே காலையிலேருந்தே பயங்கர மழை. அந்த மழையிலே போய் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பூஜைக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரோசஸ், ரொம்ப அழகான ரோசஸ் விற்றுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வாங்கினோம். அப்புறம் இங்கே லோட்டஸ், தாமரைப்பூ, அது ரொம்ப இந்த பூஜைக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 தாமரைப்பூவும் கொஞ்சம் ரோசஸும் வாங்கி அதை நல்லா ஒரு கிளாத் பேக்கில் அது ஈரம் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஈரத்தை பிழிஞ்சு விட்டு அதில் அந்த பையில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பூவெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாளைக்கு பூஜைக்கு. 5 வகையான பழங்களும் வாங்கிட்டு வந்தோம். மாதுளம் பழம், சீத்தாப்பழம், அப்புறம் வாழைப்பழம், பைனாப்பிள், அப்புறம் கிரேப்ஸ். இதில் கிரேப்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மீதி எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது வீட்டுக்காக வாங்கின ஃப்ரூட்ஸ். இதில் பாருங்கள், இந்த ஃப்ரூட் மேங்கோ ஸ்டீன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மேலே இருக்கிற தோலை நம்ம பிரித்து பார்த்தோன்னா உள்ளே நுங்கு மாதிரி இருக்கும், சீட்ஸும் இருக்கும். அது ஆனால் இந்த சீட்ஸ் ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டா அந்த சீட்ஸையும் நம்ம சூ பண்ணி சாப்பிடலாம், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நெல்லிக்காயும் இந்த பூஜைக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க. நெல்லிக்காய் சாதம் பண்ணலான்னு நெல்லிக்காயும் வாங்கிட்டு வந்தேன். வெள்ளரிக்காய் நான் வரலக்ஷ்மி பிரசாதம் வீடியோவில் காட்டினேன் பாருங்கள். அந்த மாதிரி வெள்ளரிக்காய் பாசிப்பருப்பு போட்டு கோசம்பரின்னு சொல்லுவாங்க இங்கே, அதை பண்ணலான்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். பூஜைக்கு மருகம், அப்புறம் தோரணம் கட்டுறதுக்காக மாயிலையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதையும் ஒரு கிளாத் பேக்கில் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் ஈரத்தில் பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி கிளாத் பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சேன். மாயிலையெல்லாம் அப்படியே நான் ஸ்டோர் பண்ணல, ஒன்றொன்னா பிச்சு வச்சுட்டு அதை இந்த மாதிரி கிளாத் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் நாளைக்கு வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளைக்கு மார்னிங் தான் இந்த தோரணம் கட்டுவோம். வாழை மரம், இங்கே வாழை மரமும் 2 பக்கமும் எல்லா பூஜைக்குமே கட்டுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து வைக்கணும்னா, ஒரு டப்லேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் போட்டு இந்த வாழை மரத்தை அதில் வச்சு நம்ம வச்சிட்டோன்னா அடுத்த நாள் பூஜைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பூ, வெத்தலை, அப்புறம் வாழை இலை, பிரசாதம் நம்ம வாழை இலையில் தானே வைக்கணும், அதனால் வாழை இலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி தான் ஒரு கிளாத் பேக்கில் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை பிழிஞ்சிட்டு அந்த கிளாத் பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். வாழை இலையை மட்டும் ஒரு மஸ்லின் கிளாத்தில் தனியாக ஈரம் பண்ணி நல்லா டைட்டாக சுற்றி வச்சுட்டேன். நான் பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள், அப்புறம் அந்த சாமி ஐடல்ஸ்லாம் நான் கிச்சனில் தான் கழுவணும். ஏன்னா எனக்கு தனியாக இடம் இல்லை, அதனால சிங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே தான் நான் இதெல்லாம் கழுவ போகிறேன். லிக்விட் சோப் அப்புறம் சபீனா போட்டு தான் நான் இதெல்லாம் கழுவ போகிறேன். இந்த ப்ரஷ்ஷு, டூத் ப்ரஷ் எல்லாம் நான் இந்த பூஜை பொருட்கள் கழுவுறதுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த பூஜை பொருட்கள், சாமி ஐடல்ஸ்லாம் கழுவிட்டேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் தொடச்சிட்டு இதுக்கு குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ குங்குமம், மஞ்சள் போட்டிருக்கிற கப்ஸும் எம்டி பண்ணிவிட்டு அதையும் நல்லா கழுவி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பூஜைக்கு இல்லை ஒன்ஸ் இன் அ மந்த் இப்படி இந்த கப்ஸ் கழுவி வச்சுட்டா கப்ஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் நம்ம ஃபோட்டோஸ்க்கு போடுவோம் பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், அதுவும் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் லிக்விட் சோப் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா அலசி எடுத்துட்டோன்னா பளிச்சுன்னு இருக்கும். அதில் எந்த டஸ்ட் இருந்தாலும் க்ளீனாக போயிடும். நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூஜை பொருட்கள் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ அது காஞ்ச உடனே ஒரு துணியில் துடைச்சி பொட்டெல்லாம் வச்சிடலாம். நான் இந்த லிக்விட் சோப் ப்ளஸ் சபீனாவோட இந்த கால்கேட் பவுடர், அப்புறம் ரூபேரின்னு ஒரு லிக்விட் வருது,
அது ரெண்டையும் சேர்த்து சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சு தேய்ச்சி கழுவினா. இப்போ பாருங்கள், ஷிரடி பாபா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஷிரடி பாபாக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே கழுவி க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் தொடச்சிட்டு பொட்டு வச்சிடலாம். எங்கள் ஃபேமிலியில் கலசம் டெய்லியே வைப்போம். கலசத்தில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வெத்தலை வைக்கிறோம். நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டேன். இதுவும் சும்மா டெக்கரேஷனுக்காக தான். ஒரு சில்வர் ஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கேன். கலசத்துக்கு கீழே கொஞ்சம் அரிசி வச்சுட்டு எவ்ரி வீக் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறப்ப இந்த அரிசியை மாற்றிடுவோம். அதில் இருக்கிற அரிசி வந்து பேர்ட்ஸ்க்கு அந்த மாதிரி டெரஸில் வச்சுடுவோம். பொட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பதிலாக சந்தனமும் குங்குமம் வச்சா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் எல்லா சாமிக்கெல்லாம் கலசத்துக்கு எல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டேன். பாபாவுக்கு நான் வந்து மஞ்சளும் விபூதியும் வைக்கிறேன். அப்படி தான் பாபா கோயில் இங்கே சொன்னாங்க. மஞ்சள் குங்குமத்துக்கு பதிலாக மஞ்சள் விபூதி வைக்கலான்னு சொல்லிட்டு அது இன்னும் நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ மஞ்சளும் விபூதியும் வைக்கிறேன். பாபாக்கும் புதுசாக ட்ரெஸ் போட்டேன். எல்லோ கலரில். ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் போட்டிருந்தேன். அது எடுத்து நல்லா துவைச்சி வச்சுட்டு இப்போ எல்லோ கலரில் போட்டு மாலெல்லாம் போட்டுட்டேன். இந்த கதவெல்லாமும் நல்லா தொடச்சிட்டேன். பூஜை ரூமையும் நல்லா தொடச்சி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே இப்போ க்ளீனாக இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், மஞ்சள் குங்குமம் கப்ஸ் எவ்வளோ பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குன்னு. இது வந்து அன்னபூரணி தேவி. அதை ஒரு கப்பில் கொஞ்சம் அரிசி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பூஜை ரூமில் பொட்டெல்லாம் வச்சு அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே பளிச்சுன்னு நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் பூஜைக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் போடுவேன். இதுதான் வரலக்ஷ்மி அம்மனோட முகம். நான் வந்து லாஸ்ட் டைம் பூஜை முடிஞ்ச உடனே எல்லாம் கழுவி தான் வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து ஒரு க்ளீனான ஒரு கிளாத்தில் இப்போ எல்லாம் துடைச்சிட போகிறேன். நான் ஆல்ரெடி இதுக்கு கண்ணெல்லாம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நல்லா எல்லாம் துடைச்சிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா ஈவினிங் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டா நாளைக்கு ஈஸியாக சீக்கிரமாக நம்ம பூஜை பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கான ப்ரிப்ரேஷன். திருப்பியும் சாயங்காலம் கொஞ்சம் நடக்கும். அது வந்து நாளைக்கு vlogல நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை டில் வி மீட் அகேன்.